விஜய் வந்து பாஜக என்ன செய்ய விரும்பிச்சோ அதை பண்ணியிருக்காரு. அவங்களோட எய்ம் டிஎம்கேவை தோக்கடிக்கணும், டிஎம்கே அலைன்ஸை உடைக்கணும், ஏடிஎம்கேவை சுக்குநூறாக உடைக்கணும். இது மூணு தான் பிஜேபியோட கோர் அஜெண்டா. இது மூணும் நடந்துட்டா தமிழ்நாட்டில் நம்ம விரும்பினதை பண்ணிடலான்ட்டு அந்த மூணுமே விஜயோட வெற்றி பண்ணியிருக்கு. அசம்பிளியில் போய் கிறுக்கு அந்த ரேஞ்சுக்கு பண்ணுறதா இருக்கட்டும் ஏதோ ஒன்று பண்ணுறாரு. அப்போ தான் விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து வைப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், ட்விட்டரில் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்ட்டு அவர் அங்கே பண்ணதே கேவலமான ஒரு மட்டமான மலினமான பிஹேவியர். அதை கொண்டு போய் டைட்டில் கார்டு அரசியலுக்கு வாரேன், அடுத்த சிஎம் நான் தான். 2033 ரெண்டே பேருக்கு தான் போட்டி. ஒன்று தனுஷா, நடிப்பு அரக்கனா, இல்லை இளைய தளபதியா. தி டிஎன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தினசரி அரசியல் நிகழ்வுகள் குறித்து இந்த நிகழ்ச்சியில நம்ம விரிவா பார்க்கலாம். வணக்கம் விக்ரமன். அமமுக தலைவர் டிடிவி தினகரன் வந்து ஒரு டிவி இன்டர்வியூல ரீசெண்டா பேசியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டு எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன் ரீசெண்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ அல்லது விசிக தலைவர் திருமாவளவனையோ முதல்வர் கேண்டிடேட்டா வச்சு கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுகவுக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கும் அவர் சம்மந்தமே இல்லை அப்படின்னு அந்த இன்டர்வியூல பேசியிருக்காரு. அதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? இது வந்து டிடிவி ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலி அவர் கொடுத்து ஒரு நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பெரிய ரியாக்ஷன்ஸ் இல்லை. விஜய் தரப்புல இருந்தோ அல்லது திருமாவளவனோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி யார் சைட்ல இருந்துமே பெரிய ரியாக்ஷன் இல்லை. ஏன் அந்த ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அவங்க வந்து விஜய்க்கு கொடுத்த சர்டிஃபிகேட் என்னன்னா, விஜய் வந்து பாஜக அல்லாத அவங்களோட ஆதரவுல தான் ஆட்சி அமைக்க அவர் விரும்பினாரு. அவர் வந்து மதவாத சக்தி கூட கூட்டணி சேரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு. அதனால நாங்க விஜயை நம்புறோம், ஸோ நாங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சாங்க. அது இல்லாம திமுகவோட கற்பை நிரூபிக்கணுங்கிற லெவலுக்கு டெய்லி டிஎம்கே மேல ஒரு அலிகேஷன்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. என்னன்னா, மக்கள் தீர்ப்புக்கு எதிராக வந்து திமுக மறைமுகமா ஆட்சியை பிடிக்க அதிமுக கூட கூட்டணி பேசினாங்க, அதிமுக கூட கூட்டணி பேசினாங்கன்னு கிட்டத்தட்ட அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் சண்முகம்ல ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து டிஎம்கேவை தொடர்ந்து டிஃபேம் பண்ணாங்க. டிஃபேம்ங்கிற வார்த்தை ஏன் யூஸ் பண்ணணும்னா, கிட்டத்தட்ட அது அந்த ஒரு டோன்ல தான் இருந்துச்சு. அது அந்த டைம்ல மேபி டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கலாம், இல்லை ரொம்ப ஒரு இன்டர்னலாவோ இல்லை ஒரு சின்ன லெவல்ல ஒரு 2ஆம் கட்ட தலைவர்களா ஏதோ ஒரு விஷயம் லெவல்ல இருந்திருக்கலாம். ஆனால் அதை ஒரு ரெகுலர் டிஸ்கஷனா பேசுற அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட் இல்லை. அதுக்கப்புறம் தாவேக்கு ஆட்சி அமைச்சது, அதுக்கப்புறம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கப்புறமும் தொடர்ந்து அந்த விஷயங்கள் பேசப்பட்டுட்டே வந்துச்சு. ஆனா இன்னைக்கு டிடிவி தினகரன் ஒரு முக்கியம், அவர் அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்கிறாரு, நாங்க விஜய் கூட தான் ட்ரை பண்ணோம், பேச்சுவார்த்தை நடந்தது, முதலமைச்சர் யாரு அப்படிங்கிறதுல தான் ஒத்து வராம தான் விஜய் வந்து ஒத்துக்கலையே தவிர்த்து கொள்கை ரீதியா விஜய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுல விஜய்க்கு கொள்கை ரீதியா அந்த பிரச்சனை இல்லை. ஆனா நான் தான் சிஎம், எனக்கு கீழே நீங்க சப்பார்டினேட்டா இருக்கணும் அப்படிங்கறதுதான் விஜயோட எதிர்பார்ப்பா இருந்துச்சு. பட் அப்கோர்ஸ் எடப்பாடி தெரியும், அவருக்கு வந்து சட்டியில எதுவுமே இல்லாட்டியும் அகப்பையில பெருசா வரணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஆளு. இல்ல நான் தான் முதல்வர், 40 எம்எல்ஏ இருக்கும், 2 எம்எல்ஏ இருக்கும், நான் தான் முதல்வர்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்காரு. ஸோ அந்த டைம்ஸ் ஒத்துக்காத போது ஓகே அப்படின்ட்டு விஜய் சைட்ல இருந்து அல்டர்னேட் ஆப்ஷனா இவங்க ஓகே இந்த அலைன்ஸ்ல உள்ளவங்கள கூட இழுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா காங்கிரஸ் சப்போர்ட் இருந்துச்சு. இப்போ காங்கிரஸ் முதலா போயிட்டாங்க, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகளோ விசிகேவோ போறதுல அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் டைலமோ மோடு இருக்கும் பட்சத்துல காங்கிரஸ் சைட்ல இருந்து இல்ல நம்ம இது ஒரு ஸ்ட்ராங்கான அணியா ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடந்துதான் அந்த அலைன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸோ விஜயோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து டிஎம்கேவோட அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் கிடையாது, விஜயோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஏடிஎம்கே தான். அதுல டேம்ஸ் ஒத்துக்கலாங்கிறது தான் விஷயம் தவிர்த்துட்டு கொள்கை ரீதியும் கிடையாது, புடலைங்காவும் கிடையாது. ஈவன் பிஃபோர் எலெக்ஷனே வந்து விஜய் வந்து ஏடிஎம்கே அலைன்ஸை ரொம்ப விரும்பினாரு. ஈவன் 2.2 வருஷம் நீங்க சிஎம், 2 வருஷம் நான் சிஎம்ங்கிற லெவலுக்குலாம் பேச்சுவார்த்தைகள் போய் அது ஒத்துக்காததுனால தான் அந்த அலைன்ஸும் அப்போ ஃபார்ம் ஆக முடியாமல் போச்சு. ஸோ இந்த விஷயத்துக்கு உண்மையில கூட்டணி கட்சி தலைவர்கள் இப்போ சண்முகமோ திருமாவளவனோ இல்லை வீரபாண்டியனோ ஏதோ ஒரு விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும்.
அவங்க கொடுப்பாங்களான்னு தெரியல. விஜய் சைட்லேருந்து அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக எந்த ஒரு விளக்கமும் வராது. ஆஸ் யூஷுவல் மற்ற விஷயத்துக்கு எப்படி சைலண்ட் மோடில் இருக்காங்களோ இதையும் சைலண்ட் மோட்லேயே கடந்து போவாங்க. பட் ஆனால் இது டிஎம்கேக்கு ஒரு பெரிய ரிலீஃப். இன்னுமே போய் டிஎம்கேட்ட போய் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னு சொல்லி டிஎம்கே மேலே திரும்ப திரும்ப பழிய போட்டுட்டு இருக்க முடியாது. டிஎம்கேக்கு ஒரு கவுண்டர் பாயிண்ட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று ஒரு எப்படி சொல்ல, அன்யூஸ்வல் சர்க்கம்டன்ஸ் ஒரு விஷயம் நடக்கும். அது எந்த இஷ்யூவா இருக்கட்டும், ஒரு அன்யூஸ்வல் சர்க்கம்டன்ஸ் நடக்குதுன்னா அன்யூஸ்வல் சொல்யூஷனை தேடி தான் போவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இப்போ லாஸ்ட் ஒரு 30 to 40 இயர்ஸ்ல இந்த மாதிரி தொங்கு சட்டமன்றம் ஃபார்ம் ஆனதே கிடையாது. இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா ஃபார்ம் ஆனது கிடையாதுங்கும்போது இந்த சுச்சுவேஷன்ல ஒருவேளை ஏடிஎம்கேயோ டிஎம்கேவோ அலைன்ஸ் பேசியிருந்தா கூட அது அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது. அதை வச்சு டிஎம்கேவை ரெகுலராக அட்டாக் பண்ணுறது, டிஎம்கே பண்ணதே தப்பு, டிஎம்கேக்கு கொள்கையே இல்லைங்கிற லெவலுக்கு பேசுறதுங்கிறது அன்வான்ட். அஃப்கோர்ஸ் சில விஷயங்கள் லேட்டராக எக்ஸ்போஸ் ஆகுது. ஆனால் பத்திரிகைகளில் வந்த செய்திகள் படி திமுக தலைவர்களே வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி வச்சுக்கிறது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு சொல்லி தேர்தல் முடிஞ்ச கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பத்திரிகை செய்திகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு எப்படி பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லைன்னு எப்படி சொல்றது? இல்லை, பேச்சுவார்த்தையே நடக்கலன்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் என்னன்னா கிட்டத்தட்ட இதில் எல்லா கட்சிகளுமே ஏதோ ஒரு வகையில் ஒரு காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன் வந்துட்டு, ஸோ ரெண்டு விஷயம், அந்த காம்ப்ளிகேஷனான சுச்சுவேஷனில் நான் பலன் அடைஞ்சிக்கணும் அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சியோட எதிர்பார்ப்பு. அது போக தமிழ்நாட்டில் உள்ள அந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆயிடக்கூடாது, கவர்மெண்ட் இம்மீடியட்டாக ஃபார்ம் ஆயிடணும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது. இந்த ரெண்டு விஷயமுமே எல்லா கட்சிகளுக்குமே இதுக்கான பொறுப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் எது பெட்டர் ஆப்ஷனோ அதை நோக்கி எல்லா கட்சிகளுமே முயற்சி பண்ணியிருப்பாங்க. இப்போ டிவிகேலேருந்து ஒரு 10 எம்எல்ஏவை உருவி அதை வச்சு டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணணுங்கிற ஒரு டிசிஷனை நோக்கி போயிருந்தா அது கிரைம். ஓகேவா? அதர் தென் டிஎம்கே ஏடிஎம்கே ப்ராப்பராக அவங்களுக்குள்ள வித்தின் அவங்களுக்கு என்ன மக்கள் ஒரு எம்எல்ஏ கொடுத்துருக்காங்களோ அந்த எம்எல்ஏக்களோட ஆதரவை வச்சு 2 பேரும் கூட்டணி வைக்கிறாங்கன்னா அது சட்டத்தின்படி அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான். ஓகேவா? அது வந்து எந்த கான்ஸ்டியூஷனோ எந்த கோர்ட்டோ அதை வந்து தடை பண்ண முடியாது. ஸோ அது வந்து லீகலான ஒரு விஷயம்தான். அவங்களுக்குள்ள நிறைய முரண்பாடுகள் தான் இருந்திருக்கு. ஒருவேளை அப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தா அதுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்க போறாங்க. ஓகேவா? கண்டிப்பா அது பொருந்தா கூட்டணி தான். நான் சொல்றேன், டிஎம்கே ஏடிஎம்கே ஒருவேளை ஆட்சி அமைச்சிருந்தா அது வந்து 2 கட்சிக்குமே எதிர்காலம் வந்து நேராக கிணத்துக்குள்ள குதிக்கிற ஒரு முயற்சி தான். அது நடக்காம போனது 2 கட்சிக்குமே நல்லது. பட் ஒருவேளை நடந்திருந்தாலும் அதுல வந்து லீகல் ப்ராப்ளமோ இவங்க சொல்ற அந்த தார்மீக பிரச்சனை, மொராலிட்டி ப்ராப்ளம் அப்படிலாம் எதுவும் இருக்கிறதா நான் பார்க்கல. எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்னு சொல்லுவாங்க. இது அவ்வளவு கூட ரொம்ப டீப்பானது இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட கொள்கை ரீதியா மோரோவர் எல்லா வகையிலையும் ஒரே வேவ்லென்த்தில் வரக்கூடியவங்க, ஒரே தலைவர்களை தான், ஒரே ஆளை தான் தலைவர்களாக கொண்ட கட்சிகள் தான். ஸோ அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் அது கண்டிப்பாக இருந்திருக்காது. பட் அவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. விஜய் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டா ஏடிஎம்கே கூட ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ டிடிவி சொன்னதுலேருந்தும் அந்த கேச்சிங் பாயிண்ட்டுங்கிறது அதுதான். ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பரான விளக்கங்கள் கொடுக்கணும். ஏன்னா இவங்க வந்து தங்களை ஒரு பெரிய ஒரு கற்புக்கரசர் ரேஞ்சுக்கு டிவிக்கே தங்களை ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து பாசிச பாஜகவுக்கு எதிர்த்தரப்பை தான் நாங்கள் விரும்புகிறோம், மதவாத சக்திகளை விரும்பலை அப்படிங்கும்போது நீ ஏன் ஏடிஎம்கேவை ட்ரை பண்ண அப்படிங்கிறது அங்கே ஒரு முக்கியமான கொஸ்டின். தினகரன் கொடுத்த இன்டர்வியூக்கு அதே அளவு முக்கியத்துவம் வாய்ந்த இன்னொரு நிகழ்ச்சி நேற்று நடந்துச்சு. நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து பாஜக தலைவர் சரத்குமார் அவர்களோட பிறந்தநாள் விழா பங்கேற்றிருக்காரு. அதில் பங்கேற்றவர் வந்து எங்களுக்குள்ள கொள்கைகள் ரீதியாக நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனாலும் நாங்கள்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு. அதை நம்ம எப்படி பார்க்குறது? அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் முரண்பாடான விஷயங்களை செய்கிறதுல வந்து சீமான் பயங்கர எக்ஸ்பர்ட்டு. ஒருத்தரை எக்ஸ்ட்ரீமாக அட்டாக் பண்ணியும் அவர் பேசுவார், அதே நேரம் ஒருத்தங்களை எக்ஸ்ட்ரீம் கான்ட்ரோவர்சியான பர்சனை வந்து ஒரு லெவல் மீறி புகழ்ந்தும் பேசுவார். அது இயல்பாக அவர் இன்னைக்கு பண்ணதில்லை, அவர் ரொம்ப நாளாகவே அந்த விஷயம் அவர் ரொம்ப இயல்பாக பண்ணுறாரு. அதுக்கு பெரிய இன்டென்ஷன் இருக்குமா இல்லையான்லாம் கிடையாது. இப்போ வந்து ஒரு பிராமின் ஈவெண்ட்ல போய் பிராமண கடப்பாறையை வச்சு நான் திராவிட கோட்டையை உடப்பேன்னு பேசுவார். அடுத்து அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு லெவல் மீறிய
என்ன மச்சான் இல்லை என் மாமா அப்படிம்பாரு. காங்கிரஸ் அவ்வளவு கடுமையா விமர்சிப்பாரு. ஆனா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர் திருநாவுக்கரசை என் மாமா, அவர் எப்படி வேத்தாளா போகும் அப்படின்ட்டு ஒரு நிறைய ஒரு ஒரு முரண்பாடுகள், அந்த ஆக்சிமோரன் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சீமானோட ஸ்பீச்லயோ இல்ல அதர் ஆக்டிவிட்டிலயோ அடிக்கடி எஸ்டாப்ளிஷ் ஆகும். இப்போ மற்ற தலைவர்களும் ஒரு ஆப்போசிட் ஐடியாலஜி உள்ள ஒரு ஈவெண்ட்ல போய் அட்டன் பண்ணுவாங்களான்னா பண்ணுவாங்க. ஆனால் இந்த அளவுக்கு புகழ்ந்து பேச மாட்டாங்க. அதுவும் மேக்ஸிமம் பார்ட்டி ஈவெண்ட்ஸை மெயினாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து சரத்குமாரோட பிறந்தநாள் விழா தான். சரத்குமார் ஒரு நடிகராக சீமானுக்கு நீண்ட கால பழக்கம் இருக்கலாம். பட் ஆனால் அது வெறும் பிறந்தநாள் விழாவாக நடக்கல, அது ஒரு ப்ராப்பர் கட்சி ஈவெண்ட்டாக தான் நடந்துச்சு. அதை பிஜேபி சார்பில் ஏற்பாடு பண்ண ஒரு ஸ்டைல் தான் அதில் இருந்துச்சு. பிஜேபி ஆட்கள் நிறைய இருந்தாங்க. அது போக ஒரு தனியரசு மாதிரியான ஒரு நான் பிஜேபி பர்சன்ஸும் இருந்தாங்க. ஸோ ஆனால் அவர் அங்கே அட்டன் பண்ணது இல்லை சரத்குமாரை புகழ்ந்து பேசினது அப்படிங்கிறத மீறி அவர் இன்னொரு விஷயமான விஷயம் சொன்னார். கொள்கைகள் வரும் போகும், நம்மளோட நிலைப்பாடுகள் மாறிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுச்சமாக சொன்னாரா கேஷுவலாக சொன்னாரான்னு தெரியாது. ஆனால் அந்த விஷயத்த அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஏன் இந்த இடத்துல அது இம்பார்ட்டன்ட் ஆகுதுன்னா, அவர் ரொம்ப நாளாக இல்லை, இந்த எலெக்ஷன் இடைத்தேர்தல் ரிலேட்டடான பேச்சுகள்லாம் வரும்போது சீமானா காமன் கேண்டிடேட்டாக அம்பாசமுத்திரத்தில் நிறுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் பேச்சு ஓடிட்டே இருந்துச்சு. சீமான் வந்து நான் அம்பாசமுத்திரம் நிற்க போகிறேன் அப்படிங்கிறத அவர் சைடில் டிக்ளேர் பண்ணிட்டார். ஆனால் காமன் கேண்டிடேட்டா அப்படிங்கிறது வந்து டிக்ளேர் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ பிஜேபி கூட ஒரு ஈவெண்ட்டில் அட்டன் பண்ணது அண்ட் ஆல்ரெடி ஸ்டாலின் கூட உதயநிதி கூட கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லி ரேப்போ மெயின்டைன் பண்ணுறது அண்ட் என்டிகே வந்து இப்போ விஜய் அக்ரெசிவாக டீல் பண்ணுறதுனால ஓகே சீமான் வந்து ஒரு காமன் கேண்டிடேட்டா போகலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பா இல்லை அந்த செய்திகளுக்கு வந்து இது கூர்மைப்படுத்துது. சீமானோட பார்ட்டிசிபேஷன் வந்து அந்த விஷயத்த ஓகே அப்போ இப்படியான ஒரு விஷயம் நடக்கலாம், அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது அப்படிங்கிறத அதிகப்படுத்த. பட் ஆனால் நடக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது. அதுலேயும் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. சீமான் பேசுறது பிஜேபிக்கு 100% ஆப்போசிட்டாக இருக்கும். சீமான் பேசுறது ஸ்டாலின் திராவிட கொள்கைக்கு எக்ஸ்ட்ரீம் முரண்பாடாக இருக்கும். அது களத்தில் ஒர்க் அவுட் ஆகும்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு பெரிய பிரச்சனைங்கிறது வந்து சீமான் அஃப்கோர்ஸ் நிறைய தடவை நின்று கண்டெஸ்ட் பண்ணி தோத்துருக்காரு. அது இண்டிவிஜுவலாக நின்று தோத்தது வேற. பண்ணி காமன் கேண்டிடேட்டாக நின்னும் நீ தோக்கும் பட்சத்தில் வந்து சீமானோட கிரெடிபிலிட்டி வந்து பெரிய அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதில் இந்த இடத்துல விஜய்க்கு எங்கே ஸ்கோர் ஆகுது எப்படின்னா, விஜய் வந்து ஒரு அன்டிஸ்பியூட்டட் பர்சன் மாதிரியும், விஜயை எதிர்க்கணும்னா எல்லா எதிர்கட்சிகளும் எத்தனை கொள்கை வேறுபாடுகள் இருந்தா கூட ஒன்று சேர்ந்தாதான் எதிர்க்க முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல விஜய் வந்துட்டாரோ அப்படிங்கிற விஷயத்த எனக்கு தோணுது. விஜய டிஎம்கே நினைச்சாலே எதிர்த்து வீழ்த்திரும் அப்படிங்கிற சூழல் தாண்டி விஜயை எதிர்க்கணும்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, என்டிகே எல்லாரும் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் விஜயை எதிர்க்க முடியும் அப்படிங்கிற லெவலில் விஜய் வந்து ஒரு அன்டிஸ்பியூட்டட் பர்சனா இருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஸோ ஃபீல்டில் வந்து பட் ஆனால் இப்போ இந்த மாதிரி இடைத்தேர்தல்ங்கிறது வந்து ரூலிங் பார்ட்டிக்கு தான் இவ்வளோ நாள் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கு. அதுவும் விஜய்க்கு இப்போதான் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால அவருக்கே அதிக வாய்ப்பு இருக்காததுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அண்ட் நிறைய எம்எல்ஏஸ் வந்து அது என்ன ஒரு எத்திக்கலாக மீறி அவங்க வாலண்டியராக வந்து என்ன ராஜினாமா பண்ணும்போது இந்த இடத்துல காமன் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணலாம். இது ஒரு யூஸ்வலான ஒரு இடைத்தேர்தல் கிடையாது. இது வந்து ஒரு கம்பல்ஷன்ல கிரியேட் ஆகுற இதுக்கு அந்த செயல்பாடை எதிர்க்கிற எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து எந்த கொள்கையும் இல்லாமல் ஓகே நாங்கள் வந்து இது வந்து ஒரு முறையற்று நடந்த ஒரு விஷயம், இதுக்கு எதிராக நாங்கள் ஒரு காமன் கேண்டிடேட் பண்ணுறோம்ட்டு பண்ணலாம். இன்னொன்று வந்து சீமான் ஒருவேளை அது மூலமாக சட்டசபைக்கு வரானா அது ரொம்ப வெல்கமிங்கான மூவ்மெண்ட். சீமான் பேச்சில், சீமான் செயல்பாடில், சீமான் கொள்கையில் எல்லாத்துலேயும் பெரிய முரண்பாடுகள் இருக்கலாம். பட் ரொட்டீனாக மக்களுக்காக களத்தில் நிற்கிறாங்க. நிறைய இஷ்யூஸை பற்றி ஒரு டீப்பான தெளிவான விஷயங்களை அவங்களுக்கு பேச முடியும்னு அசம்பிளியில் ஒரு அக்ரெசிவான டிபேட்ஸ், ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சீமானோட வருகை வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். விஜய் வந்து இப்படி எதுவும் சம்பவம் பண்ணால் அதுக்கு சீமான் அவர் ஸ்டைலில் ஏதாவது சம்பவம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இந்த சரத்குமார் பிறந்தநாள் விழாவில் பாஜக தமிழ்நாடு தலைவர் நாகேந்திரன் பேசுகிறப்போ சொல்லியிருக்காரு, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து இப்போ இருக்கிறது மாதிரி 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் கூட சேர்ந்துருந்தாருன்னா தமிழ்நாட்டில் நடந்திருக்க விஷயமே வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாரு, தேர்தல் ரிசல்ட் வேற மாதிரி வந்திருக்கும் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுறாரா, இல்லை அது அடுத்து வரப்போகிற இடைத்தேர்தலுக்கு அவர் நம்ம கூட தான் நிற்க போகிறாரு
அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட். அது எப்படி பாக்குறது? இல்லை, அவர் ஆக்சுவலி வரக்கூடிய இடைத்தேர்தலில் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை சீமான் வந்து ஓப்பனாக போய் எனக்கு காமன் கேண்டிடேட்டாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குற பட்சத்தில் எல்லா பார்ட்டியுமே அதை அக்செப்ட் பண்ணும். டிஎம்கே அதை அக்செப்ட் பண்ணும், ஏடிஎம்கே அதை அக்செப்ட் பண்ணும், அஃப்கோர்ஸ் பிஜேபியும் கூட அதை அக்செப்ட் பண்ணும். ஆனால் அவர் வந்து மற்ற தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். ஆனால் எல்லா தொகுதியிலையும் போடும், எல்லா தொகுதியிலையும் என்னைய காமன் கேண்டிடேட்டாக அக்செப்ட் பண்ணுங்கன்னா பண்ண வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அம்பாசமுத்திரத்தில் நான் நேரடியாக நிற்க என்னைய காமன் கேண்டிடேட்டாக என்னை அக்செப்ட் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக எல்லா கட்சிகளும் ரெடியாக இருப்பாங்க. ஸோ அந்த ஹிண்ட்டுங்கிறது அதுதான். பிஃபோர் எலெக்ஷனுங்கிறது ஏடிஎம்கே வந்து விஜய் அலைன்ஸ்க்கு வரணும்னு எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணாங்களோ சீமான் அலைன்ஸ்க்கு வரணுங்கிறதும் எடப்பாடியோட ரொம்ப நாள் ட்ரை தான். அது பல பேர் பல விதங்கள்ல சீமான் வந்து ஏன்னா டிஎம்கேவை அக்ரெசிவா எதிர்க்காரு, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற ஆங்கிள் வந்து ஈவன் பெரியாரை எதிர்த்தா கூட அது எனக்கு பிரச்சனை இல்லை, நீ டிஎம்கேவை எதிர்க்கிற ஸ்டாலின் எதிர்க்கிற கூட்டணிக்கு வா அப்படிங்கிறது வந்து எடப்பாடியோட இது ஓகே. உனக்கு 8% இருக்கு, எனக்கு 20% இருக்கு, பிஜேபிக்கு ஒரு 10% இருக்கு, எல்லாரும் சேர்ந்தா வின் பண்ணிடலான்ட்டு அந்த கூட்டல் கழித்தல் மாதிரி 10 10 20 அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ நைனான் பேசுனதும் அதோட ஒரு இதுதான். பட் ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஈவன் வந்திருந்தா கூட சீமான் தன்னோட கிரெடிபிலிட்டியை லூஸ் பண்ணி இப்போ வந்து 4% கூட வந்திருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் தோணுது. சீமானுக்கான கோர் 8%ல 4% அப்படியே விஜய்க்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. இப்போ 4% தான் அவரால் ரீட்டைன் பண்ண முடியும். அப்போ அந்த 8%ல 4%ங்கிறது தான் சீமான் பேசின தீவிர தமிழ் தேசியத்துக்கான ஓட்ஸ். பேலன்ஸ் 4%ங்கிறது ஆஸ் யூஷுவல் ஒரு மாற்றம் வேணும், 2 கட்சியும் ஒழுங்காவே பண்ணலை அப்படின்ட்டு போட்டால் அந்த 4% ப்ளஸ் அதில் கொஞ்சம் விஜய் ஃபேன்ஸும் அனில் குட்டீஸும் கொஞ்சம் அதில் இருந்திருக்காங்க. அது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. அது எப்படி சீமான் வந்து அலைன்ஸ் வச்சிருந்தாலும் அது போயிருக்கும். இன்னொரு பக்கம் இந்த 4% அடி வாங்கியிருக்கோம். பட் அதுலேருந்து ஏடிஎம்கே ஓட்ஸ் சில தொகுதிகளில் வந்திருக்கலாம். பட் ஆனால் அது ரிசல்ட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காது. ரிசல்ட்டுங்கிறது இதே ரிசல்ட் தான் கிட்டத்தட்ட வந்திருக்கும். ஒருவேளை காங்கிரஸ் வந்து அப்போவே பிஃபோர் எலெக்ஷனே வந்து டிஎம்கேட்டேருந்து பிச்சுட்டு போய் டிவிகேல ஜாயின் பண்ணியிருந்தா கூட மேபி வேற ரிசல்ட் வந்திருக்கலாம். இவர் சீமான் வந்து ஏடிஎம்கே அலைன்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் ரிசல்ட் மாறி இருக்காது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இன்னும் பேக் ஃபயர் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. ஸோ இப்போ விஜய் அவர்களோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் செஞ்ச அந்த கையை வச்சு செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு செய்கை வந்து சட்டமன்றத்தில் செஞ்சிருந்தாரு. அதை வந்து ஜனநாயகனோட டைட்டில் கார்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி அது விஜய் மேல இருக்க அந்த ஒரு கல்ட்டு விஷயத்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறதா நிறைய பேர் பாக்குறாங்க. அது எப்படி, அது சரியா, விதிப்படி சரிதானா? இல்ல, கண்டிப்பா விதிப்படி மட்டும் இல்ல, தார்மீக ரீதியாவே ரொம்ப மோசமான, ரொம்ப அரசியலையே ரொம்ப பின்னோக்கி இழுக்கக்கூடிய ஒரு விஷயம். முதல்ல அவர் அசம்பிளியில் அப்படி பண்ணதுங்கிறதே ரொம்ப அருவருப்பானது. ஓகேவா? ஒரு சிஎம், வேற சிஎம், நீ வந்து அவர் சிஎம்மாவே இன்னும் கன்வெர்ட் ஆகல. அவர் வந்து ஒரு பொலிட்டீஷியனாக, அதாவது ஆக்டராக தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஈவன் அவர் ஒரு அரசியல் கட்சி மேடையில் பேசும்போது ஒரு அந்த அவரோட அனில் குட்டீஸ்க்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் தேவையோ அந்த மசாலாக்கள் இருக்கு. ஓகே, நீ வெளியே பேசும்போது உன் விருப்பம், உன் கட்சி மேடை, உன் கட்சி இது, நீ உன் விருப்பப்படி பண்ணிட்டு போயிடலாம். அசம்பிளிக்குன்னு ஒரு மரபு இருக்கு, ஒரு நடைமுறை இருக்கு, அதை தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ விஜய் மட்டும் நடிகர் இல்லை, எத்தனையோ நடிகர்கள் விஜயகாந்த்ல இருந்து நிறைய பேர் எம்எல்ஏக்களா, இப்போ நெப்போலியன் எம்எல்ஏவா இருந்திருக்காரு, சரத்குமார் எம்எல்ஏவா இருந்திருக்காரு, இன்னும் எத்தனையோ நடிகர்கள் அசம்பிளிலேயோ பார்லிமெண்ட்லயோ இருந்திருக்காங்க. யாராவது ஒருத்தர் அந்த சினிமாக்காரன் பிஹேவியர் எங்கேயாவது பண்ணியிருக்காங்களா? இப்போ விஜயகாந்துக்குன்னு ஒரு ஆக்ஷன் உண்டு, அவர் எங்கேயாவது அவர் என்ன சின்ன கவுண்டர் மாதிரி நான் துண்டை போட்டு காட்டுறேன்னு பண்ணாரா? இல்லை ஒருவேளை ரஜினி வந்திருந்தா என்ன சிகரெட் அடிச்சு காட்டி அந்த மேனரிசத்தை காட்டுவாரா? என்ன கிடையாது. அவங்க நம்ம ஓகே நடிகராக இருக்கும்போது ஒரு மேனரிசம், ஒரு பிஹேவியர் பண்ணோம். இப்போ நான் அசம்பிளிக்கு வந்துட்டேன், அசம்பிளியில் என்னோட ரோல் எம்எல்ஏவோ, எதிர்கட்சி தலைவரோ, முதல்வரோ, சபாநாயகரோ என்ன ரோலோ அந்த ரோலுக்கு எப்படி அந்த டிக்னிட்டியை, கண்ணியத்தை காப்பாற்றுற மாதிரி நடக்கணுமோ அப்படிதான் நடக்கணும். ஆனால் விஜய்க்கு வந்து தான் முதல்வர் ஆகிட்டோம் அப்படிங்கிறத விட என் தொண்டர்கள், என் ஃபேன்ஸை வந்து நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. அவர் வந்து இந்த அது என்ன காவலன் படத்துல வந்து குத்துப்பாட்டு இல்லை, ஸோ வந்து வரக்கூடிய வேலாயுதத்துல 2 குத்துப்பாட்டு இருக்கு, என் ஆடியன்ஸை நான் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ணல போன படத்துல, ஸோ நான் இந்த படத்துல சாட்டிஸ்ஃபை பண்றேன்னு சொல்லி ஈழ பிரச்சனையில போய் பேசினாரு. ஸோ அவரோட திங்கிங் எப்போதுமே
என் ஆடியன்ஸ்க்கு வந்து நான் டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துடவே கூடாது. ஸோ அப்போ தான் அவங்க வந்து ஆடியன்ஸாகவே இருப்பாங்க, என் ஃபேன்ஸாகவே இருப்பாங்க. எப்போ டிசப்பாயின்மெண்ட் ஆனவங்களோ அவங்க வெளியே போயிடுவாங்க. இப்போ நான் சிஎம் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து நான் சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இருக்க முடியாது. அவங்களுக்கு சில ஆக்ஷன்ஸ் தேவை. ஸோ நான் வந்து பதவியே இருக்கும்போது நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து இப்போ அசம்பிளியில் போய் கிறுக்கு அந்த ரேஞ்சுக்கு பண்ணுறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று பண்ணுறாரு. அப்போ தான் விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து வைப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், ட்விட்டரில் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு அவர் அங்கே பண்ணதே கேவலமான ஒரு மட்டமான மலினமான பிஹேவியர். அதை கொண்டு போய் டைட்டில் கார்டு ஹானரபிள் சிஎம்னு போடுறது, அதெல்லாம் ஒரு 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 மக்கள் கொடுத்த அங்கீகாரம். அதை எங்கெங்கே பயன்படுத்தணுமோ அங்கங்கே தான் பயன்படுத்தணும். அதை போய் ஒரு தியேட்டர் ஸ்க்ரீனில் ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸில் போய் அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுங்கிறதே கேவலமானது. இதில் அசம்பிளியில் பண்ண ஒரு ஆக்ஷனை அதே இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து உண்மையிலே விதிகளுக்கு மீறினதா அப்படிங்கிறது எனக்கு தெரில. கண்டிப்பாக மீறினதாக தான் இருக்கும். இப்போ பேடிஎம் வந்து லான்ச் பண்ணும்போது மோடியோட ஃபோட்டோவை வச்சு லான்ச் பண்ணி நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை எப்படி ஒரு பிஎம் ஃபோட்டோவை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்ட்டு அது மேலே கேஸ் போட்டு அவங்க அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு அபராதம் கட்ட வேண்டியது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு அசம்பிளிங்கிற ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை நீ வந்து ஒரு இப்போ அஃப்கோர்ஸ் அவர் அசம்பிளியில் பண்ணுறது அசம்பிளியோட இப்போ அசம்பிளியில் இப்போ யாரோ கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, இல்லை ஒரு அந்த அந்த அசம்பிளிக்கு அந்த என்ன அவை குறிப்புக்கு ஒவ்வாத விஷயங்கள பேசிட்டா அதை வந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு சேனல்ஸ்க்கோ இல்லை பத்திரிகைக்கோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. அப்படி இருக்கும்போது ஒரு மூவியில் நீ எப்படி யூஸ் பண்ண அப்படிங்கிறது அப்பட்டமான விதிமீறல் தான். அது மட்டமான விஷயம். இன்னொன்று அந்த நாடு தழுவிய அளவில் நீட்டுக்கு எதிராக கொந்தளிச்சு இருந்த டைமில் தமிழ்நாடு மினிஸ்டர்ஸ்லாம் போய் ஜனநாயகங்களில் போய் ஒப்பாரி வச்சாங்க. இனிமேல் எங்கள் தலைவனை ஸ்க்ரீனில் பார்க்கவே முடியாதுன்ட்டு. ஸ்க்ரீனில் பார்க்க முடியலன்னா வீட்டில் டிவியில் நெட்ஃப்ளிக்ஸில் போட்டு பாருங்கள், அமேசானில் போட்டு பாருங்கள். இப்படி தேட்டரில் வந்து ஒப்பாரி வைக்காதீங்கடா அப்படிங்கிற லெவலில் ரொம்ப அருவருப்பாக ஒரு என்னடா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டு இருந்துச்சு. இந்திய அரசியலில் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டு இருந்துச்சு. அந்த ஸ்டாண்டர்டு இப்போ வந்து கடைசி இடத்துக்கு போயிட்டு ஒரு முதல் ரேங்க்ல இருந்த ஸ்டூடெண்ட் கடைசி ரேங்குக்கு போன ஒரு உணர்வை கொடுத்துச்சு இந்த படம் வந்து. அதுக்கு இவங்க கொடுத்த பில்டப்பாக இருக்கட்டும், தொண்டர்கள் பண்ற பில்டப்ஸ் வேற. ஒரு என்டையர் அமைச்சரவையே போய் இந்த கோமாளித்தனத்தை பண்ணும்போது அது பார்க்க சகிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் மூவியும் வந்து ஃபேன்ஸ் அவ்வளவு சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி தெரில. நான் இன்னும் மூவி பார்க்கல, பட் கோர் ஃபேன்ஸை அந்த அளவுக்கு அது சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு ஃபீலும் இல்லை. நடிகர் தனுஷ் அவர்கள் வந்து ரீசெண்டாக அவரோட பிறந்தநாள் விழா ஒன்று நடந்தது. அதில் வந்து ரசிகர்கள் மத்தியில் பேசுகிறப்போ நம்ம இங்கே ஒன்றா கூடியிருக்கோம், இந்த ஒற்றுமைக்கு வந்து எந்த நோக்கமும் இல்லாமல் இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அவரோட நோக்கம் வந்து என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அரசியல் கட்சி எதுவும் ஆரம்பிக்க போறாரா, இல்லை என்னவா இருக்கும்? அவரோட நோக்கம் என்ன? அரசியல் கட்சி தான். அரசியல் கட்சியோ அரசியல் இயக்கமோ ஏதோ ஒரு விஷயம்தான். இப்போ விஜயோட ஒரு கிராண்ட் சக்ஸஸ் அண்ட் ஈஸி சக்ஸஸ், விஜய் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஜெயிக்கல, ரொம்ப ஈஸியாக தான் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் இவ்வளோதானா, சிஎம் ஆகிறது இவ்வளோதானா, ஒரு மினிஸ்டர் ஆகிறது இவ்வளோதானா, பிளாக் டிக்கெட் வித்துட்டு இருந்தவங்க வந்து மினிஸ்டர் ஆயிடலாமா, ஐபிஎல் மேட்ச் பார்க்கும்போது மாத்திரையை உருட்டினவங்க வந்து மினிஸ்டர் ஆயிடலாமா, அவங்கெல்லாம் மினிஸ்டர் ஆகும்போது நான் ஏன் மினிஸ்டர் ஆகக்கூடாது, நான் ஏன் சிஎம் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஹீரோஸ்க்கு கொடுத்துருக்கு. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். அது ஒரு ரொம்ப நார்மலானது. என் எதிர் வீட்டில் இருந்தவன் டக்குன்னு பெரிய வீடு கட்டுறான், என் கூட இருக்கிற ஒரு கொலிகே ஒரு பெரிய இதுக்கு வேலைக்கு போனால் நானும் ஏன் அந்த கம்பெனிக்கு போகக்கூடாதுன்னு ஒரு இன்டென்ஷன் வரும். அது மாதிரி விஜய்க்கு மட்டும் என்ன 2 கொம்பு. அவரும் என்ன மாதிரி ஒரு ஆக்டர், அதுவும் நான் அவரை கூட ரொம்ப சூப்பராகவே நடிப்பேன். அவர் கூட ஸ்க்ரீனில் நடிக்க தடுமாறுவார். நான்லாம் வந்து ஸ்டேஜ் ஏறிட்டாலே ரஜினி மாடுலேஷன் அப்படி வாயை கோணிட்டு ரஜினி மாடுலேஷன் பொங்கும். அவரை விட நான் சூப்பராகவே நடிப்பேன். ஸோ வந்து நான் அரசியலுக்கு வாரேன். அடுத்த சிஎம் நான் தான். 2033 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று தனுஷா, நடிப்பு அரக்கனா, இல்லை இளைய தளபதியா அப்படின்ட்டு தனுஷ் ஃபிக்ஸ் பண்ணிட்ட மாதிரி தான் தெரியுது. அஃப்கோர்ஸ் அவர் இப்போ இல்லை, ரொம்ப நாளாகவே வந்து ஒரு மாதிரி ஸ்டேஜில் அவரோட இயல்பான பிஹேவியர் இருக்காது. ஒரு மாதிரி கொஞ்சம் ரஜினியோட காப்பி ஸ்டைல் இருக்கும், ப்ளஸ் அந்த வேஷ்டி சட்டையோட தான் வர்றதுன்ட்டு ஒரு மாதிரி இருந்தார். அண்ட் ரஜினி கட்சி தொடங்குறதா அறிவிச்ச நேரத்தில் வந்து ரஜினி கூடவே இருந்தார். அதான் ஒருத்தரை 10 பேர் எதிர்த்தா அவன் தலைவன் ரஜினிக்கு பில்டப்லாம் கொடுத்துட்டு இருந்தார். ஒருவேளை அவர் வந்து ரஜினி முதல்வர் ஆயிடுவார், நம்ம வந்து துணை முதல்வராகி அப்புறம் நம்ம சிஎம் ஆயிடலான்ட்டு எதுவும் அவருக்கு இலக்கு இருந்துதான்னு தெரியல.
அண்டு அண்ணாமலை அந்த மாதிரி பண்றாரு ஒரு இயக்கம். இது எல்லாத்துக்கும் பின்னாடி பிஜேபி இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்பிரசி. வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இவர் ஒரு தீவிரமா ஒரு ரிலீஜியஸ் பர்சன். அவர் மத பிஜேபி மாதிரி மதவாத பர்சன் சொல்ல முடியாது. பட் ரஜினி மாதிரி ரிலீஜியஸ் பர்சன், ஆன்மீகவாதி. அது மக்களை மைல்டா ரிலீஜியஸை நோக்கி நகர்த்தும். விஜய் ஓரளவுக்கு ரிலீஜியஸை பாலிடிக்ஸ்ல இருந்து டிஸ்டன்ஸ் பண்ணிட்டாரு. பிஜேபி இன்னும் கொஞ்சம் ரிலீஜியஸை இந்த ரஜினி பேசுன மாதிரி ஆன்மீக அரசியல்ங்கிற ஒரு டோன் வேணும் அப்படிங்கிறது. கண்டிப்பா பிஜேபி அது என்ன மல்டி ஃபேசஸ்ல ஏதோ ஒரு வகையில தமிழ்நாட படையெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணப்போம். விஜய் பாஜக என்ன செய்ய விரும்பிச்சோ அதை பண்ணியிருக்காரு. எக்ஸாக்டா பாஜக என்ன பண்ண விரும்பிச்சோ அதை பண்ணியிருக்காரு. அவங்களோட எய்ம் டிஎம்கேவை தோக்கடிக்கணும், டிஎம்கே அலைன்ஸை உடைக்கணும், ஏடிஎம்கேவை சுக்குநூறா உடைக்கணும். இது 3 தான் பிஜேபியோட கோர் அஜெண்டா. இது 3 நடந்துட்டா தமிழ்நாட்டில் நம்ம விரும்பினதை பண்ணிடலான்ட்டு. அந்த 3மே விஜயோட வெற்றி பண்ணியிருக்கு. விஜயோட வெற்றிக்கு பாஜக உதவுச்சா உதவலையா, விஜய் பாஜகவை எதிர்க்கிறாரா எதிர்க்கலையா அப்படிங்கிறதுலாம் 2வது விஷயம். ஆனால் பாஜக என்ன நடந்ததோ அது விஜயால நடந்துடுச்சு. இன்னும் டிஎம்கேவை பலவீனப்படுத்துறதும் ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்துறதுக்கும் தனுஷோட வருகையோ அண்ணாமலையோ வருகையோ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும்னு பாஜக நினைக்கும். ஆனால் அப்கோர்ஸ் தனுஷ் நேற்று பேசுனது அப்படி விஜய் பண்ண ஸ்டைல் கிடையாது. பட் அரசியலுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணியிருக்காரு. ஒருவேளை அண்ணாமலை மாதிரி ஸ்மால் சைஸ் இயக்கமா இருக்கலாம், நாளைக்கு அண்ணாமலையும் தனுஷும் கம்பைண்டா ஏதோ ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரியான ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம். ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா உதயநிதிக்கு பேட்டில் ரொம்ப ஈஸியா இருக்காது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. நிறைய விஷயங்களை ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்ப நன்றி.